நீ அடுத்தவருடைய குறையை தேடுறியா? அடுத்தவருடைய குறையை வெளிப்படுத்த நினைக்கிறியா? அல்லாஹ் உன்னுடைய குறையை தேட ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا حبيبنا وسندنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن فإن بعض الظن إثم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من ستر مسلما ستره الله في الدنيا والآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் தபஅ தாபிஈன்களின் மீதும் நாதாக்களின் மீதும் சுஹதாக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இனி வருகை தர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமல் செய்யும் நற்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் எந்நிலையிலும் யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு சில உபதேசங்களை செய்வான். அது இரண்டு விதமாக அல்லாஹ் செய்து காட்டுவான். ஒன்று பொதுவாக மனிதர்களை என்று அழைத்து அந்த செய்தியை சொல்வான். உதாரணமாக, யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் பொதுவா மனிதர்களை அழைத்து சொல்வான். இது ஒரு முறை உண்டு. இன்னொரு முறை அல்லாஹ் முஃமின்களை மாத்திரம் அழைத்து சொல்வான். அந்த முஃமின்களுக்கு மாத்திரம் அந்த செய்திகள் இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படியாக அல்லாஹ் பொதுவாக மனிதர்களை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்வான். அது இல்லாமல் முஃமின்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை அல்லாஹ் சொல்வான். அந்த வரிசையில் அல்லாஹ் முஃமின்களை பார்த்து சில விஷயங்களை, சில தன்மைகளை நீங்கள் உங்களிடத்திலிருந்து விட்டுவிடுங்கள், அந்த தன்மைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சந்தேகம் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். பிறரை தவறாக எண்ணுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வான். பிறரை தவறாக எண்ணுவதை அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கின்றான்? ஒருவரை தவறா எண்ணுவது என்ன என்பதை அல்லாஹ் சொல்வான். இன்ன பஅத தன்னி இஸ்முன், நம்ம நினைக்கக்கூடிய சில எண்ணங்கள் அது பாவமா மாறிடுன்றான் அல்லாஹ். என்ன பாவமா மாறிடும்? நம்ம சிலர் ஜட்ஜ் பண்ணுவோம், சிலர் தப்பா எண்ணுவோம், சிலரை இந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்போம், அது பாவமா மாறிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லன்னு பில் முஃமினீன கைரா, நீங்கள் முஃமின்களை நல்லவர்களாக நல்ல எண்ணங்களோடு பாருங்கள், நல்ல எண்ணத்தோடு பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தரை பத்தி ஒரு செய்தி சொல்லுறாரு. இவர் இப்படிப்பட்ட ஆளு, இவர்கிட்ட இந்த தன்மை இருக்குன்னு சொல்லுறாரு. அப்போ எனக்கு அது உண்மையான தெரியாது, அது பொய்யான ஒரு செய்தியா இருக்கும், அது ஒரு பொய்யான செய்தியா இருக்கும். அந்த மனிதர் அந்த தன்மை உடையவர் கிடையாது, அந்த குறை அவரிடத்தில் கிடையாது. ஆனா
அந்த மனிதரை பற்றி இப்படி ஒரு செய்தி எனக்கு வரும். அந்த மனிதரை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு என்ன தோணும்? இவர் இப்படிப்பட்ட குணமுடையவர் தான் சொல்லி நமக்கு தோணுமா இல்லையா? இந்த குணத்தை கொண்டவர் என்று நமக்கு தோணுமா இல்லையா? அப்போ நம்ம தவறான ஒரு எண்ணம் அந்த மனிதர் மீது உண்டாகுகின்றது. அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு கதீரம் மினல், நீங்கள் அதிகமா சந்தேகப்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், சந்தேக எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் தன்னி இஸ்முன், அது சில எண்ணங்கள் பாவங்களாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். நம்ம யாரை பற்றியும் தவறுதலான எண்ணங்கள் வரக்கூடாது. முதல்ல அவர் என்ன அந்த இடத்துல அந்த குணமே இருக்கட்டுமே, அந்த குணம் அவரிடத்தில் இருக்கட்டும், அந்த பாவம் அவரிடத்தில் இருக்கட்டும், ஆனாலும் அவரை நல்ல முறையில் என்ன சொன்னார்கள்? நல்ல முறையில் பார்க்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவகிட்ட அந்த குறை இருக்கட்டும், பரவாயில்லை, ஆனா நீ எதை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பான்? லன்னு பில் முஃமினீன கைரா, நீங்கள் முஃமின்களின் நல்ல எண்ணங்களோடு பாருங்க, நல்ல எண்ணங்கள் வையுங்கள் என்று சொல்வார்கள். நல்ல எண்ணத்தோடு பார்க்கணும், ஒவ்வொருவரையும் நல்ல எண்ணங்களோடு பார்க்க சொன்னார்கள். இதைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்வான், வலா தஜஸ்ஸசு, நீங்க துருவி துருவி ஆராயாதீங்கன்னு சொல்லுவான். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஒருத்தருடைய குறைய தேடாதீங்கன்னாங்க அல்லாஹ். ஒருவருடைய குறையை நீங்க தேடாதீங்க. நீ தேடுறதுக்கு என்ன காரணம்? ஒருத்தருடைய குறைய தேடுறோம், ஒருத்தருடைய குறைய பாக்குறோம், அவரிடத்துல அந்த குறைய இருக்கிறது, அந்த குறையை ஏன் நீ திருவி திருவி தேடுறேன்னாங்க. தேடாதன்னு அல்லாஹ். ஏன் தேடுற நீ? உனக்கு என்ன வேலை இருக்காங்க? அடுத்தவருடைய குறையை பார்ப்பதில் உனக்கு என்ன வேலை? அவர்களுக்கு தண்டனை தரும்போது நீயா? கேள்வி கேட்க போது நீயா? படைத்தது நீயா? உணவளித்தது நீயா? எல்லாம் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கேட்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் விசாரிக்க வேண்டிய விஷயம், அதை நான் எடுத்து அடுத்தவருடைய குறையை பார்க்க வேண்டாம் என்றார்கள். அடுத்தவருடைய குறையை பார்க்காது என்று சொன்னான் அல்லாஹ். நான் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள், அவனிடத்தில் குறை இருக்கட்டும், உனக்கு என்ன, அது என்ன இருக்கிறது உனக்கு, அதெல்லாம் தேவையில்லைன்னா அல்லாஹ், அது நான் விசாரிக்க கொண்ட உண்டான விஷயம். எப்போ இந்த ஆயத்து இறங்கிச்சுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போவுமே பயணம் போனாங்கன்னா வெளியே செல்லும் பொழுது ஒரு 2 செல்வந்தர் சஹாபிகளோடு ஒரு ஏழை சஹாபி அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா அந்த பயணத்துல அந்த டிராவல்ல அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது 2 செல்வந்தர்களோடு ஒரு ஏழை சஹாபி அனுப்பி வைப்பாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து உணவளித்து அந்த ஹிதுமத்து செஞ்சு அவங்களும் உணவு சாப்பிட்டுக்குருவாங்க. இப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 சஹாபாக்களுக்கு, 2 செல்வந்தர் சஹாபாக்களுக்கு ஒரு சஹாபியை அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 2 சஹாபாக்களோடு அனுப்பி வைக்கிறாங்க. பயண தூரம் சென்றதும் கொஞ்ச நேரத்துல சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடு செய்யணும், இப்போ அவங்களுக்கும் செய்யணும், இவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 சஹாபிக்கும் சேர்த்து செய்யணும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க, கொஞ்சம் தூக்க கலக்கத்துல தூங்கிடுவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2 சஹாபியும் வந்து கேட்பாங்க, சாப்பாடு எங்க? சாப்பாடு இல்லைன்ன உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, சாப்பாடு இருக்கா, உணவு இருக்கான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, உஸாமா இடத்துல போய் கேளுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஸாமா ரலியல்லாஹு இடத்துல போய் கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட எந்த சாப்பாடு உணவும் இல்லை, இப்போ முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் அந்த 2 சஹாபியும் சொன்னாங்க, ஆமா, சல்மான அந்த கிணத்து பக்கத்துல அனுப்பிச்சாலும் அந்த கிணறு காலின்னு வந்துதான் சொல்லுவான். ஒரு கிணறு பேரை சொன்னாங்க. அந்த கிணத்து பக்கத்துல அனுப்பிச்சாலும் அந்த கிணத்துல ஒண்ணும் இல்லை, தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவார் என்று சொன்ன உடனே அப்புறம் உஸாமா கிட்ட போய் கேட்டேன்னு சொன்னதையும் சொல்லுவாங்க, உஸாமா கஞ்சம் பிடிச்சவர், கஞ்சம், உஸாமாவுக்கு கஞ்சுத்தனம் இருக்கு, அதனால அவர் இருந்தாலும் தர மாட்டாருன்னு சொல்லி இந்த 2 சஹாபியும் பேசிக்கிறாங்க. இந்த 2 சஹாபியும் ஒரு சஹாபி 2 சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் தவறான எண்ணங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க நாவுல, உங்க வாய், உங்க 2 பேருடைய வாயிலும் பச்சை இறைச்சியை நான் பார்க்கிறேன் அப்படின்னாங்க. பச்சையா உங்க நாவுல இறைச்சிகள் இருக்குதுன்னாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி இதுவரையும் நாங்க எந்த உணவும் சாப்பிடல யா ரசூலுல்லாஹ், நாங்க எந்த உணவு எடுத்துக்கல யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே, இல்ல, உங்க நாவில் சல்மானுடைய இறைச்சியும் உஸாமாவுடைய இறைச்சியும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் தப்பான எண்ணத்தோடு என்னைக்கும் பார்த்துடக்கூடாது.
எண்ணம் இருக்கக்கூடாதுன்னாங்க. அந்த எண்ணம் வேண்டாம் என்றார்கள். அந்த எண்ணத்தோடு நம்ம எத்தனை நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவர் இந்த கேரக்டர் உடையவர், அவர்கிட்ட அந்த கேரக்டரே இருக்காது, அந்த தன்மையே இருக்காது. ஆனாலும் அவரை தவறான எண்ணங்களோடு பார்ப்பது, தவறான சிந்தனைகளோடு பார்ப்பது, அப்படி பார்ப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அது வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது பிறர் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்னன்னா, எல்லா சர்வ சாதாரணமாக அடுத்தவருடைய குறையை, அடுத்தவருடைய பலவீனங்களை எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம், அடுத்தவருடைய குறையை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம். மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னான். இது தனிப்போ நீங்க அதை தவிர்த்துக்கிறீங்க, அது பேசாதீங்க அடுத்தவருடைய குறைன்னு சொன்னான். ஆனா நம்ம பார்க்கணுமே, அந்த குறைகளை தான் பேசுவோம். பிறருடைய குறையை சொல்றது மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்தவருடைய குறையை பேசுவதும், அடுத்தவருடைய குறையை பற்றி வெளிப்படுத்துவதும், அதை மற்றவங்க கிட்ட சொல்றதும் நம்ம என்ன பண்ணுவோம், பெருசா நினைக்கிறோம். அடுத்தவங்க குறையை பேசுறத நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த வாய்ப்பு உருவாக்குவோம். நம்ம அந்த வாய்ப்பு ஏற்படாது. அடுத்தவருடைய குறையை பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படலனா கூட நம்மளா உருவாக்குவோம். விசாரிச்சியா, இவனை பத்தி இப்படி சொன்னாங்களே, அப்படியா, என்ன எனக்கு தெரியாதுன்னுவான். இல்லப்பா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஃபுல்லா அவனை பத்தி எல்லா குறையும் எடுத்துட்டு வந்துருவான். இவன் அடுத்தவங்க கிட்ட அந்த குறையை சொல்லணும், அடுத்தவர்களை முன்னால் அவனை இழிவுபடுத்தணும், அடுத்தவருக்கு முன்னால் அவனை கண்ணியம் இல்லாமல் ஆக்கணும். அதெல்லாம் என்ன செய்வான், இந்த மாதிரி விசாரிச்சியாப்பா, இந்த மாதிரி அவனை பத்தி கேள்விப்பட்டது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இல்லப்பா இந்த மாதிரி தவறு எல்லாம் பண்ணிட்டானாமே, இதெல்லாம் நடந்துச்சாமே, என்னவோப்பா அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவருடைய குறையை அடுத்தவரிடத்தில் சொல்வதற்கு, அந்த முஃமினுடைய ஒரு முஸ்லிமுடைய குறையை அடுத்தவரிடத்தில் வெளிப்படுத்துவதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ, சத்ரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, அவரின் குறையை நான் இந்த உலகத்தில் மறைக்கின்றேன். எல்லாரிடத்திலும் பாவம் இருக்கின்றது, யாரும் பாவம் செய்யாதவர்கள் அல்ல, யாரிடத்திலும் குறைகள் இல்லாதவர்கள் அல்ல. எல்லாரிடத்திலும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும், எல்லாரிடத்திலும் ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். அந்த இது அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுக்கு ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைச்சிருக்கீங்களே, நான் உங்க குறையை மறைக்கிறேன். உங்களுடைய குறை எங்கெல்லாம் மறைக்கின்றேன், இந்த உலகத்திலும் உங்களுக்கு யாருக்கும் உங்களுடைய குறையை தெரியாமல் ஆக்கி விடுவேன், மறுமையிலும் உங்களுடைய குறை யாருக்கும் தெரியாமல் ஆக்கி விடுவேன். சத்தரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலே நான் மறைச்சிடுறேன், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் மறைச்சிடுறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுக்கு சத்தார் என்று ஒரு பெயர் உண்டு. அல்லாஹ்வுக்கு சத்தார் என்று ஒரு பெயர் உண்டு. அவனுக்கு அழகிய திருநாமங்கள்ல ஒரு பெயர் சத்தார். அவன் மறைக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கு. அல்லாஹ் மறைக்கக்கூடியவன், மறைப்பதை விரும்புகின்றான். அடுத்தவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான், அடியாருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான், அல்லாஹ் ஆசைப்படுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வறட்சியான காலத்துல இருக்காங்க, தண்ணி இல்ல, யாருக்கும் கால்நடைகளுக்கு தண்ணி இல்ல, அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண தண்ணி இல்ல, மிகப்பெரிய வறட்சியான காலத்துல இருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டமும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் அழைப்பாங்க, வாங்க நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம், இந்த வறட்சியை போக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்வோம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு இருப்பாங்க. அல்லாஹ் வஹி அனுப்புவான், அல்லாஹ் பேசுவான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, மூசாவே மழை வர்றாது, மழை வர்றாது. காரணம் சொன்னான் அல்லாஹ், இந்த கூட்டத்துல எனக்கு 40 வருஷமா ஒருத்தன் பாவம் செஞ்சு இருக்கிறான், எனக்கு 40 ஆண்டுகளாக மாறு செய்தவன் ஒருவன் இந்த சபையில் இருக்கின்றான், அவன் எந்திரிச்சு போனோம், அவன் எந்திரிச்சு போயிட்டானா உங்களுக்கு மலையை நான் தந்துடுறேன், நான் உங்களுக்கு மலையை கொடுத்துடுறேன்னுவான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு சொல்லுவாங்க, இந்த சபையில அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச 40 ஆண்டுகளாக விலக வேண்டும், 40 ஆண்டுகளாக மாறு செய்த ஒருவர் இருக்கிறாராம், அவர் எந்திரிச்சு போனாதான் மழை வரும், தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிடுங்கன்னு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு போயிடுங்கன்னு வாங்க. அறிவிப்பு செய்த பிறகும் யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க, யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஆனாலும் மழை வந்துடும். யாரும் அந்த சபையிலிருந்து எந்திரிச்சு போல, ஆனாலும் மழை வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், என்னடா இது, அல்லாஹ் சொன்னானே ஏதோ ஒரு பாவி இங்க 40 ஆண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு பாவி உள்ள இருக்கான், அவன் வெளியே போனாதான் அல்லாஹ் மழை வரும்னானே, என்ன ஆச்சு, மழை வந்துருச்சு, யாரும் எந்திரிச்சு போகலையேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க.
யா அல்லாஹ், நீ தான் யா அல்லாஹ் சொன்ன இங்க ஒரு சபையில ஒரு பாவி இருக்கான், அந்த பாவி போனாதான் மழை வரும், நீ தான் சொன்ன, நான் மக்களிடத்துலயும் சொன்னேன், ஆனா யாரும் எந்திரிச்சு போன மாதிரி தெரியல அந்த சபையில இருந்து, என்ன யா அல்லாஹ்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, இல்ல மூசா, நான் அப்படிதான் சொன்னேன். அவன் நீங்க அறிவிச்ச உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் எந்திரிச்சு போனா மாட்டிக்கிடுவான், எல்லாரும் பார்த்துருவாங்க. அதனால அவன் என்ன பண்ணா, அழுதுகிட்டு அவனுடைய ஆடை இருக்குல்ல, தலையை அப்படியே ஆடைக்குள்ள விட்டுக்கிட்டு அவன் என்ன தெரியுமா செஞ்சான், இலாஹி இலாஹி அசைது, நான் உனக்கு பாவம் செஞ்சிருக்கிறே, 40 ஆண்டுகளா பாவம் செஞ்சிருக்கேன், இப்போ நான் இந்த சபையில இருந்து எந்திரிச்சு போயிட்டேன்னா என்னுடைய மானம் போயிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி என் இடத்துல அவன் பாவ மன்னிப்பு கேட்டான். நான் மன்னிச்சுட்டேன். இது கூட ஆச்சரியம் இல்லை, எல்லாம் மன்னிச்சுட்டான், 40 ஆண்டுகள் இருந்தா மன்னிச்சுட்டான், இது கூட ஆச்சரியம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அந்த 40 ஆண்டுகள் பாவம் செய்து விட்டு இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு நீ மன்னிச்சு தெரியுமா, அவனை நான் பார்க்கணும், அது யாருன்னு காட்டேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே 40 ஆண்டுகளாக அவன் என்னுடைய அடியான், 40 ஆண்டுகளாக அவன் பாவம் செய்து கொண்டிருந்தான், அப்ப கூட நான் யாருக்கிட்டையும் அவனுடைய பாவின்னு காட்டல, இந்த சபையில எல்லோருடன் அமர்ந்திருந்தான், அவன் 40 ஆண்டுகளாக எனக்கு மாறு செய்தவன், ஆனாலும் நான் யாருக்கிட்டையும் காட்டல அவன் பாவம் செஞ்சவன்னு. இப்ப அவன் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டான், என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு நான் எப்படி மூசா அவனை காட்ட முடியும்? இந்த சத்தார் அல்லாஹ் பாவங்களை, பிறருடைய குறைகளை மறைத்து வைத்திருக்கின்றான். அந்த பாவங்களை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வினுடைய தன்மைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அடுத்தவருடைய குறையை தேடுறியா, அடுத்தவருடைய குறையை வெளிப்படுத்த நினைக்கிறியா, அல்லாஹ் உன்னுடைய குறையை தேட ஆரம்பித்து விடுவான், அல்லாஹ் உன்னுடைய குறையை தேட ஆரம்பிச்சிடுவான். உனக்கு எப்படி அடுத்தவன் குறையை தேடுறியோ அல்லாஹ் உன் குறையை தேட ஆரம்பிச்சிடுவான். தேடுவது மாத்திரமல்ல, அல்லாஹ் உன்னுடைய குறையை வெளிப்படுத்தி விடுவான், அல்லாஹ் நம்முடைய குறையை வெளிப்படுத்திடுவான். எந்த இடத்திலும் சரி, ஏங்க நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது, அல்லாஹ் மாத்தி அமைச்சு விடுவான். நம்ம நினைக்கலாம் அவனை பாவின்னு, நம்ம நினைக்கலாம் அவனை குடிகாரன்னு, அவன் போதையில இருக்கான்னு நினைக்கலாம். எப்படியே காலம் போகாது, அப்படியே காலம் நடந்து விடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலர் பாவியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கல்பு அல்லாஹ்விடத்துல இருக்கு, அல்லாஹ் கல்பை புரட்டி அவனை கடைசி நேரத்துல மாத்தி விடுவான். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு அடியான் பாவமான செயல்களை செய்து கொண்டே வருவான், பாவமான செயல்களை செய்து கொண்டே வருவான், அவனுக்கும் நரகத்திற்கு கொஞ்சம் தான் கேப் இருக்கும், அவனும் நரகத்துக்கு போறதுக்கு உண்டான அளவுக்கு வந்துருவான். கடைசி கட்டத்துல அல்லாஹ் அப்படியே மாத்திடுவான், அவனை தௌபா கேட்க வச்சு அவன் சொர்க்கத்துடைய பாதைக்கு போயிடுவான். நம்ம பார்த்திருக்கலாம். அதே இன்னொரு அடியான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் கொஞ்சம் தான் கேப்பு, இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட இருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அவனை மாத்தி அவன் பாவம் செஞ்சிருவான், அவன் நரகத்துக்கு போயிடுவான். யாருடைய நிலைமை எப்படி மாறும் என்று தெரியாது, யார் எப்படி அல்லாஹ் மாற்றி அமைப்பான் தெரியாது. அதனால யாருடைய குறையும் நம் நாவிலிருந்து அவருடைய குறையை பேசிடக்கூடாது, அடுத்தவருடைய குறை நம் நாவிலிருந்து வந்துடக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாது, அவர்களை இழிவுபடுத்திடக்கூடாது. நாம் நினைக்க வேண்டும், நான் என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்த நான் ஆசைப்படுவேனா, என்கிட்ட இருக்கிற குறையை நான் வெளிப்படுத்த ஆசைப்படுவேனா, நான் அறையில் செய்த பாவமாக இருக்கட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது நினைக்கிறேன்ல, என் பாவம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா என்னை கேவலமா பார்த்துருவான்னு நான் நினைக்கிறேன்ல, அடுத்தவர்கள் சகோதரர் உன்னுடைய சகோதரன் நீ அப்படிதான் பார்க்கணும், அவனிடத்துல அந்த பாவமே இருக்கட்டும், அந்த பாவம் அவன்கிட்ட இருக்கட்டும், அவன் குடிக்காரனாக இருக்கட்டும், அவன் போதை கடுமையானாக இருக்கட்டும், என்னடா இருக்கட்டும், அவனுடைய பாவத்தை பற்றி பேசுறதுக்கு, அவனுடைய குறையை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது, உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? நான் அல்லாஹ்வும் இல்லை, நான் நபியும் இல்லை, அந்த குறைகளை பார்ப்பதற்கும் அந்த குறைகளை கேட்பதற்கும். அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவன் பாவத்தோட போனாலும் அல்லாஹ் மன்னிப்பான், அது அல்லாஹ் கிட்ட இருக்கு, அது அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நம்ம அவனை பேசி நம்ம பாவி ஆயிட வேண்டாம், அது பாவம். சில பாவம் மாறிடும், அதுக்கு மறுமையில
அல்லாஹ் ஒரு அடியான அழைப்பானாம். அழைச்சி அந்த அடியான திரையிட்டுருவான். சுத்தி திரை இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அவனும் அல்லாஹ்வும் மாத்திரம் தான் இருப்பாங்க. அவனும் அல்லாஹ்வும் மாத்திரம் தான் இருப்பாங்க. எல்லாம் அந்த அடியான் கிட்ட கேட்பானா, இப்னு ஆதம், என்னுடைய அடியானே, ஃபஅல்த இன்ன தம்ப ஃபஅல்த கதா கதா, உனக்கு இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சியா இல்லையா, நீ இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சியா இல்லையான்னு கேட்பானா. ஆமா ரப்பே, அந்த பாவத்தை நான் செஞ்சேன். அல்ல கேட்பானா, அடியானே இந்த நேரத்துல இந்த இடத்துல நீ இந்த பாவத்தை செஞ்சியா இல்லையான்னு கேட்பானா. ஆமா ரப்பே, யாருமே இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வும் அவனும் பேசிக் கொண்டு இருப்பார்கள். அடியானும் ரப்பும் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய சபை, அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள், எந்த மலக்கும் இருக்க மாட்டார்கள், எந்த நபியும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வும் அடியானும் பேசிக் கொள்ளக்கூடிய தருணம் அது. கேட்பானா, நீ இந்த பாவத்தை செஞ்சதுன்னு கேட்பானா. ஆமா ரப்பே செஞ்சேன். இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சதுன்னு கேட்பானா. ஆமா ரப்பே செஞ்ச ரப்பேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவானா, துனியாவுல நீ செஞ்ச பாவங்கள் யாருக்கும் தெரியலப்பா, நான் மறைச்சிட்டேன். நான் நீ துனியாவுல செஞ்ச எல்லா பாவங்களையும் மறைச்சிட்டேன். இப்ப நான் அவனை மன்னிக்கிறப்போ சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிச்சு வச்சிருவான். இப்ப நம்ம இவனுடைய குறையை பேசி நம்ம பாதையா மாறிடும். அதனால யாருடைய குறையும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், என்ன குறையா இருந்தாலும் யாருடைய குறையும் நம் நாவிலிருந்து வந்துடக்கூடாது. தெரிஞ்சா மறையுங்க, அந்த குறைகளை மறைத்து விடுங்கள். அல்லாஹ் மாற்றி அமைப்பானுடைய வாழ்க்கை, அல்லாஹ் மாற்றி உருவாக்குவான். அவனை இறைநேசனாக மாற்றுவான். அல்லாஹ் நமக்கு தெரியாது அவனுடைய கதிர்ல என்ன இருக்குன்னு, எல்லாம் மாற்றி அமைப்பான். அதனால யாருடைய குறையும் நம்முடைய நாவிலிருந்து வந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஒரு அடியானுடைய பாவங்களை மறைப்பது, ஒரு அடியானுடைய குறையை மறைப்பது எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையத்தன், ஒரு மையத்தை யார் குளிப்பாட்டுறாங்களோ, அத்தல்லாஹு அமானத, அத்தல்லாஹு அமானத, அந்த மையத்திடத்திலும் அமானத்தை பாதுகாக்கணும். அந்த மையத்தில் இருக்கக்கூடிய குறையப்படி வெளியே சொல்லிடாதீங்க. மையத்தை குளிப்பாட்டுறோம், அந்த மையத்தில் இப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி வெளியே சொல்லிடாதீங்க. அதுல உங்களுக்கு அமானிதத்தை அல்லாஹ் தர்றான், அந்த இடத்துல அமானிதத்தை அல்லாஹ் தர்றான். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அப்படி செய்வார்களோ, பிறருடைய குறை, அந்த மையத்தினுடைய குறையை சொல்லாமல் இருப்பார்களோ, அவர் அன்று தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தால் எப்படி பாவமே இல்லாமல் இருப்பாரோ அப்படி அவர் பாவமே இல்லாமல் இருப்பார் என்று சொன்னார்கள் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இறந்த மையத்தினுடைய குறையே சொல்லக்கூடாதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நம்ம கூடயே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய குறை அடுத்தவங்க இடத்துல சொல்லுறோம், பலவீனத்தை அடுத்தவங்க இடத்துல சொல்லுறோம். நல்ல எண்ணத்துல சொல்றது வேற. நல்ல எண்ணமா உங்களை அவனை திருத்தணும்னு ஆசையா, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, இதெல்லாம் வேண்டாம்ப்பா நமக்கு தெரிய வராது, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்க. அடுத்தவரோட சொன்னீங்கன்னா அவன் அடுத்தவங்களை பார்க்கும்போது தப்பாதான் நினைப்பாங்க. இப்போ என்னை பத்தி ஒருத்தர் குறை சொல்லுறாரு, என்னை பத்தி ஒரு குறை சொல்லுறாரு, என்ன அவர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? அந்த அவர் சொன்ன விஷயம் தானே இது, அப்படிதான் பார்ப்பாங்க. அப்போ என்னுடைய குறை வெளிப்படுகின்றது, இதுதான் வேணாம்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க கபருக்குழியில போய் நம்மளாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோம்? அடுத்தவருடைய குறைய, அடுத்தவருடைய பாவத்துக்கு நம்மளா பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ்வும் அடியானும் பேசிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது, அதில் நாம் தலையிட வேண்டாம். அது நமக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம். அந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, அந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வரணும். பாவங்கள் அடுத்தவரை செய்யக்கூடிய பாவத்தை எங்கேயுமே பேசிடாதீங்க. இன்னொன்னு தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி அடுத்தவருடைய குறையை பேசினீங்கன்னா, அடுத்தவருடைய குறையை நீங்கள் அந்த குறையை பேசினீர்கள் என்றால் உங்களால அந்த பாவத்தை செஞ்சு வச்சிருவாங்க, நீங்க அந்த பாவத்தை செஞ்சிருவீங்க. அதனால என்னவா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் சர்வ சாதாரணமா அடுத்தவங்களை பத்தி தெரியுமான்னு பேசி 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 அவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், பலவீனங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் விரும்பல அதெல்லாம். அல்லாஹ் செத்தார், அல்லாஹ் செத்தார். என்ன நான் விரும்புவேன்னா, பனி இஸ்ராயேல் காலத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு அடியான் பாவம் செய்யறானா அந்த பாவங்களை காலையில அவங்க வீட்டுல வந்து எழுதிட்டு போயிடுவாங்க. காலையில அவனுடைய வீட்டுல எழுதிட்டு போயிடுவாங்க, அவன் என்னென்ன பாவம் செஞ்சான்னு சொல்லி எல்லாம் எழுதிட்டு போயிடுவாங்களாம். அல்ல நம்மள அப்படியா செய்யறான்? அவன் செத்தார், அவன் அல்ல அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான், மறைக்கிறான். அந்த இடத்துல நம்ம மூக்க நுழைக்க வேண்டாம், அந்த இடத்தில் நாம் அவருடைய குறையை வெளிப்படுத்த வேண்டாம். இதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மறைச்சிருங்கன்னாங்க.
நீங்க மறைச்சிருங்கன்னாங்க. அடுத்தவருடைய குறையை பேசாதீங்கன்னாங்க. துருவி துருவி ஆராயாதீங்கன்னாங்க. அது கேட்க வேணாம். அடுத்தவருடைய குறை உங்களிடத்துல யாராவது சொல்லுறாங்களா, விலகி போயிடுங்க. இந்த இடத்துல நிக்காதீங்க. நீங்க பேசல, நீங்க கேட்கல, ஆனா உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அவர்கிட்ட இந்த பாவம் இருக்கு, அவன் இதை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் நிக்காதீங்க. அடுத்தவருடைய குறை உங்கள் காதில் கூட விழக்கூடாது. நான் என்னுடைய அல்லாஹ்வோடு இருக்கின்றேன், அவன் அவனுடைய அல்லாஹ்வோடு இருக்கின்றான். அல்லாஹ் அவனுக்கு உண்டான கேள்வியை கேட்க போறான், அல்லாஹ் எனக்கு உண்டான கேள்வியை கேட்க போறான். நான் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்படி அக்கறையா இருக்க அவனுக்கு திருத்துவதற்கு உண்டான வழியை தேடு, அவனை மாற்றுவதற்கு உண்டான வழியை தேடு, அல்லாஹ்விடத்தில் துஆ செய். இதுதான் உண்மையான அக்கறை, இதுதான் உண்மையான கவலை. அடுத்தவனிடத்துல சொல்லி அவனை இழிவுபடுத்துறதோ, அவன் உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும், அவன் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும், அந்த பாவத்தை அவன் செய்தான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுனா அல்லாஹ் நம்மள அப்படி வச்சிருக்கானா? ஒவ்வொருத்தரும் தங்களிடத்தில் யாரும் பாவம் இல்லை, நான் உத்தமன் யாரையும் சொல்ல முடியாது, யாரும் நான் உத்தமன் சொல்ல முடியாது. எல்லாரிடத்திலும் ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும், அது இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம எவ்வளவு சேஃபா, எப்பா இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. ஆனா அடுத்தவருடைய குறையை பேசுறோமே, அடுத்தவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கமே, இது எவ்வளவு மோசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவுல அல்லாஹ் சொல்வான், நீங்க ஏன் உங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிட ஆசைப்படுவீங்களான்னு கேட்டாங்க. உங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிட ஆசைப்படுவீங்களான்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அதனால எந்த இடத்திலும் சரி அடுத்தவருடைய குறையை பேசாதீங்க. அடுத்தவருடைய குறையை பேசக்கூடிய இடமில்ல, சபையில் எந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க உங்களுடைய நாவுகளும் உங்கள் காதுகளும் அடுத்தவருடைய குறையையும் அடுத்தவருடைய பலவீனத்தையும் பேசாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம், அது மிகப்பெரிய நியமத்து. விட்டுருங்க, நமக்கு ஒண்ணும் இல்லை. கபூர்ல போய் நானும் நீங்களும் பதில் சொல்ல போறது கிடையாது. என்ன கேட்டாலும் நான் சொல்ல போறது இல்லை பதிலா, அவங்களுக்கு பதிலா, அவர்களுக்கு பதிலா நான் சொல்ல போறது இல்லை. அதனால என்ன வந்தாலும் சரி யாருடைய குறையும் ஏன் நாவல பேசிடக்கூடாது. இதை முடிவெடுங்க. பெரிய அல்லாஹ் சொல்லக்கூடியது, உம்மீன்களை பார்த்து சொல்லக்கூடியது, நீங்க தேடாதீங்க, வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராயாதீங்கன்னாங்க. அதனால முடிவெடுக்க. உங்க வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியது, ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லக்கூடியது, இறை விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடியது, நீங்க அடுத்தவருடைய குறைய தேடாதீங்க, அடுத்தவர்களை பத்தி தப்பா நினைக்காதீங்க. லன்னூபில் முஃமினீன கைரா, என்னதான் இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு பாருங்கள் என்று சொன்னார்கள். நல்ல எண்ணத்தோடு பாருங்க. நம்ம பார்வை தவறா இருக்கலாங்க, நம்ம பார்வை மாறி இருக்கலாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய பார்வைகள் தவறா இருக்கலாம், அவர் நல்லவரா இருக்கலாம். நமக்கு என்னங்க தெரியும்? உள்ளத்தை நம்மளா பிளந்து பார்த்தோம், உள்ளத்தை நம்மளா விளங்க பார்த்தோம் இல்லங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு என்னங்க? அவரை ஏன் தப்பா பார்க்கணும்? நல்ல முறையில பாருங்க, உங்க நல்லிடத்துக்கு அவரை அல்லாஹ் நல்லவராக மாற்றி அமைப்பான். அந்த எண்ணத்துக்கு வாங்க. பார்வை அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு பார்வையில பார்ப்போம், ஆனா அவர்கள் அது வேற மாதிரி இருப்பாங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு லேட்டா ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டு இருந்தார். ஒரு ஃபஜரை முடிச்சிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல போய்கிட்டு இருக்காரு. தினமும் பார்த்திருக்காரு ஒருத்தர், அந்த தெரு ஓரமா டீ கடை இருக்கும், தினமும் ஒருத்தர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு முசாவா பண்ணியிருக்காரு. முசாவா பண்ணி, மாஷா அல்லாஹ், இந்த நேரத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் இஷ்ராக்கு தொழுகையை விடாம தொழக்கூடிய ஆளை இப்பதான் பாக்குறேன்னு. இவரு லேட்டா போயிட்டு தூங்கிட்டு ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் முஸ்தவா பண்ணிட்டு, மாஷா அல்லாஹ், நீங்க இந்த காலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வாலிபரான்னு சொல்லி அவர் முஸ்தவா பண்ணதை என்கிட்ட சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய பார்வை தவறா இருக்கலாம்ங்க. நம்முடைய பார்வையில் சிலரை பார்க்கும் பொழுது நமக்கு அவர்கள் பாவியா தெரியலாம். அல்லாஹ் அவர்கள் இறைநேசர்களா வைத்திருப்பான், அவர் சொர்க்கவாசியாக இருப்பார். அதனால எந்த இடத்திலும் யாரையும் தப்பா பேசாதீங்க, தப்பா பார்க்காதீங்க, தப்பான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இதைதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள், நமக்கு கேட்கக்கூடிய உபதேசங்கள் என்ன? நான் யாரையும் தப்பா நினைக்க கூடாது, நான் யாரையும் தப்பா பேசக்கூடாது, என்னுடைய நாவுல யாருடைய குறைய வந்துடக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழுங்க. அது உங்களை உயர்த்தும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மறைப்பான். சொர்க்கத்திலும் உங்களுடைய மறுமையிலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மறைப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாருங்கள். அதுதான் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம். வல்ல ரஹ்மான்
இதை போன்ற காரியங்களை, இதை போன்ற தன்மைகளை விட்டு நம்மை பாதுகாத்து நல்ல எண்ணங்கள் கொள்ளக்கூடியவர்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக வாழும் காலமெல்லாம் இந்த நாவும் கண்ணும் காதும் யாருடைய குறையும் தேடாதவாறு, யாருடைய குறையும் கேட்காதவாறு, யாருடைய குறையும் பேசாதவாறு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.